ஹாப்பி ட்ரேடர்ஸ் ஜோன் சேனல் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நம்மளுடைய டெலகிராம் சேனல் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா லைவ் மார்க்கெட் அனாலிசிஸ், அப்புறம் வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், லைவ் மார்க்கெட் நியூஸ்னு சொல்லி அனைத்து விதமான மார்க்கெட் ரிலேட்டட் அப்டேட்ஸுமே வந்து லைவ்ல வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நீங்க நம்ம டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணலன்னா உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க நண்பர்களே. ஏன்னா இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு வந்து நான் வந்து சூப்பரா வந்து ஒரு 8 ஸ்டாக்ஸ் வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த 8 ஸ்டாக் பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம் நண்பர்களே. அண்ட் இந்த வீடியோக்குள்ள நம்ம போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ டிஸ்க்ளைமர் அப்ளைடு. நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ற அனைத்து கண்டென்ட்டும் ஜஸ்ட் எஜுகேஷனல் பர்பஸ் மட்டுமே. நீங்க எந்த ஒரு ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றதா இருந்தாலும் உங்களுடைய இண்டிவிஜுவல் அனாலிசிஸ் ஆர் செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணுங்க. ஸோ இது இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போதில்ல. ஃபர்ஸ்ட் ஸ்டாக் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா வேதாந்தா. அண்ட் நம்ம வந்து இந்த ஸ்டாக் அனாலிசிஸ்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இப்போ நியூவா வந்து ஒரு சீரிஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னாக்கா வீக்லி மார்க்கெட் அனாலிசிஸ். எவ்ரி வீக் வந்து நம்ம இதுக்கப்புறம் வந்து எல்லா இண்டெக்ஸை பத்தியுமே வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போதும். ஸோ அந்த டிஸ்கஸ் பண்ற இண்டெக்ஸை வச்சு நம்ம எப்படி வந்து ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்றத பத்தி தான் நான் வந்து சொல்ல போறேன். அதாவது ஸ்டாக்ஸ்ல எப்படி ட்ரேட் எடுக்கலாம் இண்டெக்ஸ் அனாலிசிஸ் வச்சு அப்படின்றத. ஸோ இந்த வீடியோ நீங்க பார்க்கலனாக்கா உடனே பாருங்க. ஏன்னா உங்களுக்கு இண்டெக்ஸ் பத்தின அனைத்து இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோல கிடைக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து வேதாந்தா ஸ்டாக் தான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கோம். வேதாந்தா பார்க்கும்போது இவங்க வந்து லாங் டேர்ம்ல வந்து பார்க்கும்போது இந்த ஒரு ரைசிங் வெஜ் பேட்டர்ன்ல தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்மேஷன் வந்து இதுவாகி ஸ்டாக் வந்து மூவ் ஆயிட்டு இருக்காங்க. இங்க வந்து 1 2 3 டச் வந்து மேல வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன்ல எடுத்திருக்காங்க. கீழே வந்து பார்த்தோம்னாக்கா 1 2 3ன்னு சொல்லி கீழே வந்து ஒரு 3 ரெசிஸ்டன்ஸ் லைன் எடுத்திருக்காங்க. இப்போ ஃபைனலா வந்து மேல இருக்கிற இந்த லைனை வந்து 2 வாட்டி வந்து டச் பண்ணிட்டு கீழே வந்துட்டு சைட்வேஸ்ல போயிட்டு இருக்காங்க. நம்ம அப்படியே வீக்லிக்குள்ள வந்தோம் அப்படின்னாக்கா வீக்லில பெருசா எந்த ஒரு இதுவுமே இல்லை ஃபார்மேஷனும். ஸோ இதுல வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் தான் வந்து ஃபார்மேஷன் வந்து ஆயிருக்கு. இப்படியே நான் வந்து டெய்லிக்குள்ள வந்துடுறேன். டெய்லிக்குள்ள வந்தோம் அப்படின்னாலுமே நமக்கு அதே ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் தான் வந்து ஃபார்மேஷன் வந்து தெரியுதுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா தெரியும். ஸோ இந்த இடத்துல வந்து ஆல்ரெடி இங்க டச் பண்ணவங்க மறுபடியும் வந்து மேலே போயிட்டு இதுக்கு மேலே இருந்து ஸ்டாப் லாஸ் எல்லாமே எடுத்துட்டு மறுபடியும் ப்ரைஸை ஃபுல்லா ஃபால் ஆக்கி கீழே கொண்டு வந்துட்டாங்க. மறுபடியும் இங்க இருந்து இது வந்து ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகவும், அடுத்து ஒரு செகண்ட் ரெசிஸ்டன்ஸ், இது தேர்ட் ரெசிஸ்டன்ஸ், ஃபோர்த் ரெசிஸ்டன்ஸ், இப்போ ஃபைனலா வந்து ஃபிஃப்த் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் ஃபார்மேஷன் வந்து ஆயிருக்கு வேதாந்தால. அப்கமிங் டேஸ்ல வந்து இங்க ஒரு நல்ல ஸ்ட்ராங்கா ஒரு பிரேக் அவுட் ஆக்கி ஒரு கிரீன் கேண்டல் வந்து க்ளோஸ் வந்து வைக்கணும். இந்த இந்த நம்ம இங்க போட்டிருக்க ரெட் கலர் லைன்ஸ், 2 ரெட் கலர் லைன்ஸ்க்கு மேல ஒரு கிரீன் கலர் கேண்டல் வந்து க்ளோஸ் வைக்குது அப்படின்னாக்கா பிரைஸ் வந்து ஒரு 475க்கு அபோவ் இல்ல ஒரு 480க்கு அபோவ் நல்ல க்ளோஸ் வைக்கிறாங்க ஸ்ட்ராங்கா அப்படின்னாக்கா அப்கமிங் டேஸ்ல வந்து இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து மேலே ஏறி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குங்க. ஸோ அதனால நீங்க வேதாந்தா ஸ்டாக் வந்து உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்க. அடுத்தது வந்து நம்ம வந்து என்னன்னாக்கா எல்டிஐ மைண்ட்ரி வந்து இருக்கு. ஸோ எல்டிஐ மைண்ட்ரி பொறுத்தவரைக்கும் நம்ம ஆல்ரெடி வந்து அனலைஸ் பண்ணது தான். ஸோ இவங்க வந்து இந்த ஜோனுக்குள்ள தான் வந்து அப்படியே வந்து டிராவல் ஆயிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஸோ நம்ம வீக்லியில வந்தோம் அப்படின்னாக்கா வீக்லி பொறுத்த வரைக்கும் இங்க வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று இருக்கு. ஸோ இந்த சைட்ல இருக்கிறது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கும் நமக்கு. பிளஸ் இங்க வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒன்று இருக்கு. நம்ம அப்படியே டெய்லிக்குள்ள வந்தோம் அப்படின்னாக்கா டெய்லி பொறுத்த வரைக்கும் இதுதான் நம்ம ஜூம் இன் பண்ணி பார்க்க வேண்டிய இடம். இந்த இடத்துல வந்து இவங்க வந்து இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது ஒரு டச் 2 டச் இது வந்து ஒரு ஹிடன் ட்ரெண்ட் லைனா வந்து ஃபார்மேஷன் வந்து ஆயிட்டு இருக்காங்க. ஸோ இங்க வந்து பார்க்கும்போது 1 2 3 4 ஸோ மேல வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன்ல வந்து ஒரு 4 டச் எடுத்திருக்காங்க. கீழே வந்து 1 2 3 4 கீழேயுமே வந்து ஒரு 4 டச் எடுத்திருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா கடந்த 4 நாளாவே வந்து இந்த இடத்துல நல்ல வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபுல்லாவே வந்து கிரீன் கேண்டில்ஸா வந்து பிரைஸ் இங்க டச் பண்ணிட்டு மேல தான் போகுது. பட் ஆனா வந்து இந்த ரெட் கலர் கேண்டலுக்குள்ள தான் எல்லா கேண்டலுமே வந்து க்ளோஸ் வந்து வச்சிருக்காங்க. இந்த ரெட் கலர் கேண்டலுக்கு மேல வந்து க்ளோஸ் வைக்கும் பட்சத்தில் எல்டிஐ மைண்ட்ரி வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் போறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த ரேஞ்ச்ல இருந்து இந்த ரேஞ்ச்னா ஒரு 6% வரைக்கும் எல்டிஐ மைண்ட்ரி வந்து மேல போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து நமக்கு தெரியுதுங்க. அண்ட் நம்ம வந்து ஆல்ரெடி வந்து இந்த வீடியோல பாத்தீங்கன்னாக்கா நிஃப்டி இண்டெக்ஸ் நிஃப்டி ஐடி வந்து எங்க இருக்கு, ஸோ அது வந்து எங்க சப்போர்ட் வந்து இருக்கோ எங்க பாட்டம் அவுட் ஆகுன்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கரெக்டா இந்த எல்டிஐ மைண்ட்ரியுமே அதே சப்போர்ட்ல இருக்கிறதுனால இது வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராபபிலிட்டி அதிகமான ட்ரேடா நம்ம பார்க்கணும். அடுத்தது வந்து பார்த்தோம்னாக்கா ஸ்ரீராம் ஸ்ட்ரீட் ஃபினான்ஸ். அதுதான் ஸ்ரீராம் ஃபினான்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன அப்படின்னாக்கா இவங்க வந்து ஸோ இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் இந்த பேட்டர்னுக்குள்ள தான் வந்து டிராவல் ஆயிட்டு இருக்காங்க. அதாவது இந்த சப்போர்ட்ல வந்து ஒரு 3 சப்போர்ட்டும் இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன்ல வந்து ஒரு 3 ரெசிஸ்டன்ஸ் லைன் எடுத்திருக்காங்க. பிளஸ் இந்த ஹிடன் ரெசிஸ்டன்ஸ் லைன்ல வந்து 1 2 3 வாட்டி வந்து ரெசிஸ்டன்ஸும் எடுத்திருக்காங்க. இப்போ அப்படியே நம்ம வந்து டெய்லி டைம் ஃப்ரேம்குள்ள வந்தோம் அப்படின்னாக்கா
ஸோ ஸ்ரீராம் ஃபினான்ஸ் வந்து கரெக்டா வந்து இந்த ரேஞ்ச்ல இருந்து ஒரு ஃபாலு. இது வந்து ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், மறுபடியும் இங்கே 2வது ரெசிஸ்டன்ஸ், 3வது ரெசிஸ்டன்ஸ், மறுபடியும் ஃபால் ஆயிட்டு 4வது ரெசிஸ்டன்ஸ். இது ஒன்று 5 ரெசிஸ்டன்ஸ், 5 வாட்டி வந்து இந்த இடத்துல வந்து பிரைஸ் வந்து டச் ஆகி ஃபால் ஆயிருக்குங்க. ஃபைனலா வந்து இந்த இடத்த வந்து பிரைஸ் வந்து இதுக்கு மேல வந்து இங்கே க்ளோஸ் வச்சிருக்காங்க, ரொம்பவே நல்லா ஸ்ட்ராங்கா. அடுத்த நாள் பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஓப்பன் க்ளோஸும் வச்சிருக்காங்க, பிளஸ் வந்து கீழே இருந்த இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து உடைச்சவங்க மறுபடியும் இந்த ரெசிஸ்டன்ஸ்ல சப்போர்ட்டும் எடுத்துட்டாங்க. இப்போ பிரைஸ் நல்ல சஸ்டெயின் ஆயிடுச்சு. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் பார்க்கும்போது இந்த இடத்துல இருந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு 10%, 9லேருந்து 10% வரைக்கும் ஸ்ரீராம் ஃபினான்ஸ் வந்து மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நமக்கு தெரியுதுங்க. அடுத்து வந்து ஜேஎஸ்எஃப்பி பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா, இவங்க மந்த்லி டைம் ஃப்ரேம்ல பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஸோ மேலேருந்து ஃபாலோ ஆகிட்டு இருந்த இந்த சேனல் பேட்டர்னை வந்து இந்த ட்ரெண்ட் லைனை வந்து அவங்க வந்து பிரேக் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ வீக்லியில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, இந்த ஸ்டாக்குக்கு வந்து இந்த ஜோன் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இந்த ஜோன் வந்து ஒரு ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ், இது வந்து இப்போ வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு இந்த இடத்துல. அப்படியே இன்னும் வந்து நம்ம கொஞ்சம் ஜூம் இன் பண்ணி பார்க்கும் பட்சத்தில் இந்த ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைனை வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க 1, 2, 3 டச் வச்சு 4 டச்சை பிரேக் அவுட் வந்து இது பண்ணுற ஸ்டேஜில் இருக்காங்க. நம்ம டெய்லிக்குள்ளே போயிடலாம். ஸோ டெய்லிக்குள்ளே போகும் பட்சத்தில் நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் வந்து தெரியுது. ஸோ இங்கே வந்து பார்க்கும்போது இவங்க ட்ரையாங்கிள் இது மாதிரி, அதாவது ஒரு வெஜ் பேட்டர்ன் மாதிரி வந்து போய்கிட்டு இருக்காங்க. இதுல வந்து இது 1, 2, 3 வாட்டி வந்து இந்த மேல இருக்கிற ப்ளூ கலர் லைன்ல டச் ஆகி பிரைஸ் வந்து ஃபால் ஆயிருக்கு. கீழே வந்து 1, 2, 3 கீழேயுமே வந்து 3 வாட்டி. ஸோ இந்த ப்ளூ கலர் லைன்ல வந்து டச் ஆகி பிரைஸ் வந்து மேல போய்கிட்டு இருக்குங்க. இப்போ வந்து பார்க்கும்போது இதுதான் ஃபைனலா வந்து இந்த இடத்துல தான் நிக்கிறாங்க இவங்க. இந்த லைனை வந்து பிரேக் பண்ணணும், அதாவது இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் வந்து ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் இல்லை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரேக் ஆயிருக்கு, பட் ஸ்ட்ராங்கான பிரேக் இல்லை. பட் இங்க பிரேக் ஆனதுக்கு அடுத்த நாளே பார்த்தீங்கன்னாக்கா நல்ல வந்து ரீட்ரெஸ்ட் எடுத்து அப்படியே நல்ல க்ளோஸ் வச்சிருக்காங்க. இது வந்து ஒரு நல்லாவே வந்து ஒரு பாசிட்டிவான சைனாக தான் நான் பார்க்குறேன். பட் இருந்தாலுமே வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு 2 நாள் வந்து கொஞ்சம் சைடு வேஸ் ப்ரைஸ் மாதிரி போயிட்டு ஒரு நல்ல கிரீன் கேண்டல் கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா நல்லாவே வந்து நம்ம வந்து இந்த ஸ்டாக்ல வந்து இது பண்ணலாம். ஸோ 2 நாள் இப்படி போயிட்டு இந்த இடம் வரைக்கும் வராங்க அப்படின்னாக்கா இங்கேருந்து நம்ம பார்த்தோம்னா கூட ஒரு 7% வரைக்கும் ஸ்டாக் வந்து மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து தெரியுது. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டா இந்த லைன், இது வந்து நம்ம வந்து இது வந்து ஜஸ்ட் வந்து நான் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் சொல்றேன். இந்த லைன் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நமக்கு வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்த பாசிபிலிட்டியா வந்து இந்த லைனை வந்து டச் பண்ணணும், மேலே இருக்கிற லைனை. ஸோ இதை வந்து நீங்க வந்து வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணி நோட் பண்ணுங்க. அடுத்தது வந்து இந்தோராமா சிந்தட்டிக். இந்த ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னாக்கா கரெக்டாக வந்து பிரேக் அவுட் கொடுத்து வச்சிருக்காங்க. ஆல்ரெடி வந்து இவங்க ஃபிளாக் அண்ட் போல் பேட்டர்ன் மாதிரி போயிட்டு இருந்தவங்க இந்த சேனலை வந்து உடைச்சிருக்காங்க. அதாவது இந்த வெஜ் பேட்டர்ன் வந்து உடைச்சிருக்காங்க. ஸோ இங்கே 1, 2, 3, 4, 5 வாட்டி வந்து இந்த லைனை டச் பண்ணி ப்ரைஸ் கீழே போயிருக்குங்க. கடைசியாக இந்த இடத்துல உடைச்சிருக்கு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா இடன் பேட்டர்னில் ஸ்பெஷலிஸ்ட். ஏன் அப்படி சொல்கிறேன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடன் பேட்டர்ன் இருக்கு. ஸோ இது வந்து 1, 2, 3, 4 வாட்டி வந்து இந்த இடத்துல லைனை டச் பண்ணி கீழே ப்ரைஸ் போயிருக்கு. அதை வச்சு பார்க்கும்போது இது வந்து ஒரு நல்ல இடன் ட்ரெண்ட் லைன் தான். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்த கரெக்டாக உடைச்சிருக்காங்க, பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க. இந்த லைனை பிரேக் பண்ணி ப்ரைஸ் இங்கே வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனால் வந்து ப்ரீவியஸ் டேவோடைய ஹை அண்ட் லோ இந்த ரேஞ்ச்குள்ளேயே தான் வந்து ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருக்குங்க. ஸோ இந்த ப்ரீவியஸ் ஹை அண்ட் லோக்குள்ளேயே தான் ப்ரைஸ் இப்போதைக்கு வந்து ஸ்டக் ஆகி நிற்குது. ஸோ இதுக்கு மேலே வந்து எதுவும் க்ளோஸ் வைக்கும் பட்சத்தில் நம்ம வந்து இதை வந்து வாட்ச் பண்ணலாம். இந்த மாதிரி எதுனா க்ளோஸ் வைக்கிறாங்க, இந்த மாதிரி ஏதாச்சும் வந்து கிரீன் கலரில் க்ளோஸ் வைக்கிறாங்க அப்படின்னாக்கா நம்ம இந்த ஸ்டாக் மேலும் மேலும் வந்து வளர்ந்து போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நம்ம வந்து வாட்ச் பண்ணலாம். இதை உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டாக் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஸோ சுப்ரியா லைஃப் சயின்ஸ் தான். சுப்ரியா லைஃப் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ இது வந்து ஒரு ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ், ப்ரைஸ் இங்கே போய் டச் ஆகி ஃபால் ஆகிருக்கு. இதை மறுபடியும் போய் இங்கே டச் ஆகி ஃபால் ஆகிருக்கு. மறுபடியும் இதை உடச்சி மேலே போயிட்டாங்க. மறுபடியும் வந்து மேலே போனவங்க இந்த இடத்துல வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ்ல சப்போர்ட் எடுத்துருக்காங்க ப்ரைஸை. இப்போ நம்ம வந்து வீக்லி டைம் ஃப்ரேம்குள்ளே போயிட்டோம் அப்படின்னாக்கா, வீக்லி டைம் ஃப்ரேமில் வந்து இது வந்து ஒரு ஃபிளாக் அண்ட் போல் பேட்டர்ன் மாதிரி நமக்கு வந்து தெரியும். ப்ரைஸ் இங்கேருந்து கீழே மேலே போனவங்க அப்படியே இப்போ வந்து சைடு வேஸில் அப்படியே கன்சாலிடேட் ஆகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இங்கே வந்து நிறைய பையிங் செல்லிங் நடந்திருக்கு. ஸோ எந்த ஒரு டைரக்ஷனும் இல்லை. ப்ரைஸ் இதுக்கப்புறம் ஃபர்தராக மேலே போகலாமா கீழே போகலாமா அப்படின்றத. ஸோ இது வந்து வீக்லின்றதுனால பார்த்தோம் அப்படின்னாக்கா 1, 2, 3 டச்சு கீழே ஆயிருக்கு லைனில். மேலே வந்து 1, 2, 3, 4, 5, 6 வாட்டி வந்து மேலே டச் எடுத்து கீழே போயிருக்காங்க. ஸோ இன்னும் வந்து நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் வந்து மறுபடியும் இப்போ இவங்க கீழே வராங்களா இல்லை இந்த சைடு வேஸ்லேயே போயிட்டு இங்கே பிரேக் பண்ணுறாங்களான்னு பார்க்கலாம்.
ஆனா நம்ம வந்து ஒரு நல்ல இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டில் ஃபார்மேஷன் எதுவும் ஆகி இந்த இடத்துல க்ளோஸ் வைக்கிறாங்க, இந்த ரேஞ்சில் க்ளோஸ் வைக்கிறாங்க இந்த லைனுக்கு மேலே அப்படின்னாக்கா மேலும் இந்த பங்கு வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நம்ம வந்து நோட் பண்ணி வைக்கணுங்க. ஸோ டெய்லி டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து டெய்லி டைம் ஃப்ரேமு. ஸோ இதை வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த ஸ்டாக்கையும் ஆட் பண்ணி வச்சுட்டு வாட்ச் பண்ணுங்க. ஸோ இங்கே வந்து ஒரு ஹிடன் ட்ரெண்ட் லைன் வந்து எனக்கு வந்து தெரியுது. எதுனா இதுதான் அந்த ஹிடன் ட்ரெண்ட் லைன். ஸோ இந்த ஹிடன் ட்ரெண்ட் லைன் நான் ஏன் போடுறேன் அப்படின்னாங்க, இப்போ நீங்கள் வந்து இந்த 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 ரெட் கலர் லைனையே உடைச்சாலும் இந்த ப்ளூ கலர் லைன் தான் வந்து நியரஸ்ட்ல இருக்கு. இந்த ப்ளூ கலர் லைனை உடைச்சாதான் நம்ம வந்து கன்சிடரேஷன் வந்து பண்ணணும், இல்லைனா இதை வந்து நம்ம இக்னோர் பண்ணணும். ஸோ அதனால இந்த லைனை வந்து ப்ளூ கலர் லைனை ரொம்பவே முக்கியங்க. இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து அடுத்த ஸ்டாக் போயிடலாங்களா? அடுத்து வந்து ஆல்கார்டு. ஆல்கார்டு பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னாக்கா, இவங்க வந்து ஒரு வீக்லி டைம் ஃப்ரேம். வீக்லி டைம் ஃப்ரேமில் வந்து கீழேருந்து மேலே போனவங்க அப்படியே ஒரு சைட்வேஸ் மாதிரி போய்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அப்படியே நம்ம வந்து டெய்லி டைம் ஃப்ரேம்குள்ளே போயிடலாம். டெய்லி டைம் ஃப்ரேம்குள்ளே போனோம் அப்படின்னாக்கா ப்ரைஸ் வந்து நல்லா ஃபாலோ ஆகிட்டு தாங்க இருக்கு. ஸோ இன்னும் வந்து இதுவாகலை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரைஸ் மேலேருந்து கீழே வந்தது, கீழேருந்து மேலே, அப்போ மறுபடியும் மேலேருந்து கீழே வந்து கீழேருந்து மேலே. இது வந்துனாக்கா ஹையர் லோ ஃபார்மேஷனில் ட்ரெண்ட் லைன் வந்து இப்போதைக்கு இந்த ஸ்டாக்ல வந்து டவுன்வர்ட்ஸில் தான் இருக்கு. ஸோ டவுன்வர்ட்ஸில் இருக்கிற ட்ரெண்ட் லைனில் இருக்கிற ஸ்டாக்கை வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரேக் அவுட் கொடுத்த உடனே என்ட்ரி எடுக்கக்கூடாதுங்க. ப்ரீவியஸ் ஹையை உடைக்கணும். இதுக்கு வந்து நமக்கு வந்து ட்ரெண்ட் லைன் அனாலிசிஸ் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ இந்த ப்ரீவியஸ் ஹையை உடைக்காத வரைக்கும் நம்ம வந்து இது பண்ணக்கூடாது. ஸோ கவுண்டர் ட்ரெண்ட் லைன், அதாவது ப்ரைஸ் வந்து இப்போ இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துருக்குன்றதுனால இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒரு 4% வரைக்கும் மூவ்மெண்ட் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க. அதை வச்சு பார்க்கும்போது ஒரு கவுண்டர் ட்ரெண்ட் லைன் ட்ரேட் நான் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த இடத்துல வந்து நீங்கள் கன்சிடரேஷன் பண்ணிட்டு இந்த ரேஞ்ச் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இன்கேஸ் இந்த லைனு கீழே வந்து க்ளோஸ் ஆகும் பட்சத்தில் இந்த ஸ்டாக்கை வந்து கன்சிடரேஷன்லேருந்து ரிமூவ் பண்ணுறது நல்லது. ஸோ இந்த வீடியோடைய ஃபைனல் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஸ்ஆர்எம் கான்ட்ராக்டர்ஸ் தான். எஸ்ஆர்எம் கான்ட்ராக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னாக்கா, இது வந்து ஒரு ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ். இதை உடைச்சவங்க மறுபடியும் இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து சப்போர்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு ப்ரீவியஸா, இதை உடைச்சவங்க மறுபடியும் வந்து இங்கே சப்போர்ட் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இந்த ஸ்டாக் வந்து ஒவ்வொரு வாட்டியிலேருந்து வீக்லி டைம் ஃப்ரேமில் ரெசிஸ்டன்ஸை உடைக்க மறுபடியும் சப்போர்ட் எடுத்து மேலே போயிட்டு இருக்குங்க. நம்ம டெய்லி டைம் ஃப்ரேம்குள்ளே வந்தோம் அப்படின்னாக்கா இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸை உடைச்சி அங்கே அப்படியே சப்போர்ட் எடுத்து நல்ல கன்சாலிடேஷனு. ஸோ இப்போ வந்து ட்ரெண்ட் வந்து ஆன் செட்டில் இருக்குங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு ரைசிங் வெஜ் பேட்டர்னில் தான் வந்து போயிட்டு இருக்கு. இந்த ப்ளூ கலர் லைன் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு அப்சைடு வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். மேலே வந்து 1 2 3 டச் எடுத்துருக்காங்க. கீழே வந்து 1 2 3 டச் வந்து எடுத்து கீழே சப்போர்ட்டும் மேலே ரெசிஸ்டன்ஸும் எடுத்து மூவ் ஆன் ஆகிட்டு இருக்காங்க. ப்ளஸ் வந்து இது வந்து ஒரு கப் அண்ட் ஹேண்டில் பேட் ஃபார்மேஷனும் ஃபார்ம் ஆகிருக்கு. இதுதான் கப்பு, இதுதான் வந்து ஹேண்டில். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இது வந்து ஆல்ரெடி இது ஃபார்மேஷன் ஆயிருக்கு, பிரேக் அவுட் ஆயிடுச்சா இல்லையான்னு கேட்டிங்கன்னா, நான் இன்னமும் லோயர் டைம் ஃப்ரேம்குள்ளே போயிடுறேன். லோயர் டைம் ஃப்ரேம்குள்ளே போன வரைக்கும் என்ன அப்படின்னாக்கா, இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்த ஸ்டாக்கு மேலே வந்திருக்காங்க. ப்ளஸ் வந்து இங்கேயுமே ஒரு நல்ல கன்சாலிடேஷனு. ஸோ இப்போ இந்த 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வைஸ் பார்க்கும்போது நல்ல ஸ்ட்ராங்காக வந்து க்ளோஸ் வச்சிருக்காங்க. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த லைனில் ஒரு ரெசிஸ்டன்ஸ், 2 ரெசிஸ்டன்ஸ், 3 ரெசிஸ்டன்ஸ், 4 ரெசிஸ்டன்ஸ், 5 கிட்ட ரெசிஸ்டன்ஸ் எடுத்தவங்க நல்ல ஸ்ட்ராங்காக வந்து க்ளோஸ் வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஆல்ரெடி வந்து பிரேக் அவுட் வந்து ஆயிருக்கு. மேலும் வந்து இந்த ஸ்டாக் வந்து 12லேருந்து ஒரு 13% வரைக்கும் உயரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்கமிங் டேஸ்ல. ஸோ இதை வந்து நீங்க வந்து வாட்ச் பண்ணுங்க. ஸோ நண்பர்களே, இன்னொரு ஒரு பார்ட் வீடியோவும் இன்னைக்கு வந்து நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னாக்கா இன்னைக்கு வந்து நம்ம கிட்ட நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கு, 15 கிட்ட ஸ்டாக்ஸ் இருக்கு. அதனால முதல் 8 ஸ்டாக்கை தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். மிச்சம் வந்து 7 ஸ்டாக்ஸும் இருக்கு. அதை நான் இன்னொரு வீடியோவில் வந்து போடுறேன். அண்ட் இதே மாதிரி நம்ம மற்ற எல்லா வீடியோஸும் வந்து நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். நீங்க எதுவும் வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா உடனே பாருங்க. ஏன் சொல்றேன்னா, ஒவ்வொரு ஸ்டாக்குக்கு இந்த மாதிரி அனலைசிஸ்ன்றது வந்து வேரி ஆகும். அந்த ஸ்டாக்கோடைய பிரைஸ் பேட்டர்ன்ஸ் பொறுத்து அது எல்லாமே வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட கடந்த ஒரு 10 நாள் 15 நாள்ல நம்ம 100 ஸ்டாக்ஸ் கிட்ட நம்ம வந்து அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து டெக்னிக்கல் அனலைசிஸ் நாலேஜ் வந்து இம்ப்ரூவைஸ் ஆகும். ஸோ இதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திப்போம். அதுவரை ஸ்டே டியூன்ட். நன்றி நண்பர்களே.